நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த தலைமுறை ஆடு வளர்ப்பில் வர புண்ணு இது தான். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். இது தலைமுறை இது இது வந்து இது நீங்கள் முறையாக பார்க்கல அப்படின்னா அது ரொம்ப பெரிய இது நடக்கவே முடியாமல் ஆகிடும் ஆடு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது ப்ராப்பராக வந்து கட்டு போடணும். அப்போ தான் அங்கே பாருங்கள், அது பஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பஞ்சுக்கு மேலே மருந்து இருக்குது. ஓகேங்களா, அது என்ன மருந்துன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். அது மருந்து இருக்குது, அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அது ஒருத்தர் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அதில் வச்சு அங்கே பாருங்கள், அது காமிக்காது. அங்கே பாருங்கள், அதுக்கு வலிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக வச்சு அதை வந்துட்டு நாம் அப்படியே கட்டணும். கட்டும்போது பார்த்தீங்கன்னா டைட்டாக கட்டணும். அது கட்டு எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்களேன் கொஞ்சம். அந்த குழம்புக்கு மேலே பாதி வந்து கட்டணும். ஏன்னா வந்து கால் மடங்கணும். அது கணுக்கால் இல்லையா, ஸோ அதனால் மடங்கணும். அதுக்கேற்ற மாதிரி கட்டணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த தலைமுறை ஆடு வளர்ப்பில் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோன்னா, இதை தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இங்கேருந்து தான் அது வந்து இப்போ இந்த பொண்ணுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜன்னி ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த பொண்ணை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஜன்னி வந்துடும். ஜன்னி ஆடு வந்து செத்துறதுலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஜன்னி ஒன்றுத்துக்கு நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டுக்குமே அது பரவ ஆரம்பிச்சிடும். ஜன்னி அப்படிங்கிறது அது ரொம்ப மோசமான அது விஷயம். அதனால தான் வந்து நம்ம தடுப்பூசி அப்படிங்கிறது போடுவோம். ஓகேங்களா, ஸோ தடுப்பூசி சன ஆட்டுக்கு முன்னாடி போடுவோம். அதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவோம் நாம். ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டோன்னா அந்த ஜன்னி அப்படிங்கிறத தவிர்க்கலாம். நம்ம அதெல்லாம் விட இந்த புண்ணு வராமல் பார்த்து இதை இப்போ கரெக்டாக பராமரிச்சிட்டோம் அப்படின்னா மருந்து வச்சு கரெக்டாக இது எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா, அது பாருங்கள், கட்டு போகிறத பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பண்ணுப்பா. இதுக்கு முன்னாடி இந்த புண்ணு அப்படிங்கிறது முதல்ல எப்படி வருதுங்கிறது நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிடணும் நீங்கள். அதாவது இந்த புண்ணு எப்படி வருதுன்னா, நம்ம கீழே சேத்துலேயே பார்த்தீங்கன்னா விட்டுரும். ஆடு வந்து மாற்ற மாட்டோம். ஒரே இடத்துல கட்டின மாதிரியே கட்டிகிட்டே கிடந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோட யூரின்லாம் போயிட்டு அந்த இடத்துல சேராகி அந்த சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால தான் இந்த புண்ணு அப்படிங்கிறது வரும். இந்த புண்ணு வந்தது மூலிமா பார்த்தீங்கன்னா ஜன்னி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து நீங்கள் ஆடை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அதாவது டே டைமில் ஒரு இடத்துல இருக்கணும், நைட் டைமில் ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். தலைமுறை வளர்ப்பில் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு டே டைமில் ஒரு இடத்துலையும் அப்புறம் நைட் டைமில் ஒரு இடத்துலையும் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடை ஷிஃப்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. இது இங்கே பாருங்கள், இது அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா கட்டு போட்டதுக்கப்புறம் மேலே எண்ணெய் மாதிரி அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, இது வந்து வேப்ப எண்ணெய் ஒரு கேட்குதுங்க, புரியுதுங்களா? வேப்ப எண்ணெய் மேலே அடிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் காயத்தை கூட வைக்கலாம். இந்த வேப்ப எண்ணெய் அடிச்சிட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு வந்து மறுபடியும் அந்த கட்டு பக்கம் இந்த ஆடு வந்துட்டு போயிட்டு அவுக்காது, அந்த கட்டை பிடிச்சி இழுக்காது, அந்த கட்டை நக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு எதுவுமே வராது. அதுக்காக தான் நம்ம வேப்ப எண்ணெய் அடிக்கிறது. இந்த கட்டு ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஃபுல்லாக முன்னாக்கையும் அடிக்கணும். முன்ன பின்ன எல்லா இடத்துலையுமே அடித்தோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும். ஓகேங்களா, நக்காது. அதுக்காக தான் அந்த வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், இந்த ஆடு முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அது முன்னாடி 2 கால்லையும் அதுக்கு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு ஆடு, இந்த ஆடுக்கு பாருங்கள், சில இடத்துலலாம் வந்துட்டு கீழே கணுக்காலுக்கு மேலே ஃபுல்லாகவே டேமேஜ் இருக்குது. இந்த ஆடுக்கு பாருங்களேன், இந்த ஆடுக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாமே டேமேஜாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஜன்னி கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த ஆடு வந்துட்டு நம்ம ப்ராப்பராக கட்டு போடணும். இப்போ இந்த ஆடுக்கு நம்ம எப்படி கட்டு போடுறோம் பாரு. இந்த ஆட்டுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இதில் வந்துட்டு வேப்ப எண்ணெய் முதல்ல அடிக்கணும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இது வேப்ப எண்ணெயை ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஏன் அப்படின்னா கிருமி நாசினி ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, அதை சாகடிக்கிறதுக்காக நம்ம வேப்ப எண்ணெயை முதல்ல யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மருந்து, ஸோ வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி கட்டு அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடு வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமுறை வளர்ப்புங்கிறது அதாவது நம்ம இருக்கிற பராமரிப்பு பொறுத்தான். இங்கே பாருங்கள், மருந்து வச்சு இந்த மருந்து தான், அது நான் சொன்ன மருந்து. இது நார்மலாக நம்ம புண்ணு வைக்கிற மருந்து தான். இது ஒன்றும் பெருசாக இதில் நினச்சி போகிறீங்க. நீங்கள் போய்ட்டு மெடிக்கலில் போய்ட்டு நம்ம நார்மலான புண்ணு வைக்கிற மருந்துன்னு கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்து தான், அந்த பஞ்சில் மேலே வச்சு பஞ்சை உள்ளே வச்சு டைட்டாக கட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. இந்த ஆடு தலைமுறை வளர்ப்புங்கிறது வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இன்வால்மெண்ட்டை எடுத்து இதை நீங்கள் கவனிக்கிறீங்களோ அதில் தான் இருக்குது. இந்த நோய் இல்லாமல் நீங்கள் ஆடை நீங்கள் பாதுகாத்துட்டினாவே அதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே அது வந்து கை கொடுக்கும். அதனால் நோய் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நோய் வர்றதுக்கான மிகப்பெரிய ரீசன் அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற பிளேஸிங் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் சொன்னேன், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. டே டைமில் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்களா டைட்டாக இருக்கணும், டைட்டாக. அங்கே பாருங்க, இப்போ நீங்கள் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கிற பஞ்சு பார்த்தீங்கன்னா நவுந்து கீழே இடையே போயிடுச்சு. அதை தான் அங்கே இப்போ பண்ணுறாங்க. அதை லெவல் பண்ணணும். ஏன்னா வந்து நவுந்து போச்சு, அங்கே பாருங்கள் காயத்துலேருந்து கீழே போயிடுச்சு. இது நீங்கள் கவனிக்கணும். அதேமாதிரி அதை பார்க்காமே நீங்கள் பாட்டுன்னு கட்டு போட்டுறக்கூடாது. இது நீங்கள் கவனித்து நல்லா இழுத்து டைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அது காயத்தில் அந்த மருந்து படுத்துங்க. இது வந்துட்டு ஒரு 2 நாள் இருந்தால் போதும். 2 நாள் எல்லாம் கழித்து நீங்கள் கட்டு அவுத்து விட்டிங்கன்னா காயம் காஞ்சிட்ருக்கும். ஓகேங்களா? கட்டு அவுத்ததுக்கப்புறம் இதில் வந்து வேப்ப எண்ணெய் வந்து நீங்கள் அடிக்கடி தடவிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து காஞ்சிடும். அப்படி இல்லை நீங்கள் மெடிக்கலில் போகிறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே இருக்கும். அந்த ஸ்ப்ரேயோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். ஓகேங்களா? கட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டைட்டாலாம் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? பொறுமையாக உங்களுக்கே தெரியும் கட்டு அவிழக்கூடாது, அவ்வளோதான். உள்ளே வந்துட்டு டைட்டாலாம் ஆச்சுன்னா அப்புறம் வந்து ரத்தம் இதுக்கு மூவ் ஆகாது. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஜன்னி வச்சிரும். ஸோ இந்த மாதிரி யாரான சீவுலாம் வச்சிரும். ஸோ இதில் வந்துட்டு அதனால் மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகேங்களா? இது எதுக்காகனா நம்ம கட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வேப்ப எண்ணெய் வைக்கிறீங்களா? ஸோ அதனால் வந்து ஆடு வந்து கிட்ட போகாது. அதுக்காக தான் நம்ம வேப்ப எண்ணெய் மேலே வைக்கிறது. ஸோ மறக்காமல் வந்து வேப்ப எண்ணெய் மேலே நீங்கள் வைங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஆடு வந்து கிட்ட போயிட்டு அதை கட்டு அவுக்காது, இல்லை எதையுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் வேப்ப எண்ணெய் நீங்கள் தடவை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? கட்டு போடும்போது எந்த மாதிரி அந்த கணுக்காலுக்கு மேலே ஒரு கயிறு போட்டு கட்டணும். இங்கே பாருங்கள், கட்டுறவங்க நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டணும். அப்போ தான் வந்து ஆடு மடங்கும், அந்த கணுக்கால் மடங்குற ஷேப்புக்கு வரும். இல்லைனா அது மடக்க முடியாது, அப்புறம் அது ரொம்ப சிரமப்படும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி கட்டி நீங்கள் வந்துட்டு மேலே வேப்ப எண்ணெய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும், நல்லா வரும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு கரெக்டாக பார்த்து முடிச்சு போடுங்க. நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டிக்கோங்க. ஏன் டைட்டாக கட்டணுன்னா ஆடுக்கு வலிக்கும் தான். பட் நம்ம டைட்டாக கட்டுறதுக்கான அந்த கட்டு நடக்கிற டைமில் அந்த ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வரும்போது காலை உதற ஆரம்பிக்கும். அப்படி உதறும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டு அவிழ்க்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து டைட்டாக இதை வந்து கட்டுறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து வேலை நான் சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெய் இங்கே அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வேப்ப எண்ணெயை நீங்கள் தடவலாம் கூட, இது ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறாங்க. பட் இது வேப்ப எண்ணெய் தான். ஓகேங்களா? அந்த வேப்ப எண்ணெயை ஃபுல்லாக நீங்கள் தடவி விடணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக அதை நினச்சி வரீங்க கட்டை, அந்த அளவுக்கு வந்து ஆடு மறுபடியும் அங்கே வந்துட்டு வாயை வைக்காது, கிட்ட வராது. ஓகேங்களா? அதுக்கு ஸ்மெல் அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வேப்ப எண்ணெயை நல்லா தளர நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி விட அதில் வந்து அடிக்கணும். அடித்து விட்டுறணும். நீங்கள் விட்டிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அது ஊறி போயிடும். ஸோ ரொம்பலாம் பண்ணிடாதீங்க, கட்டு உருகின்னு வந்துடும். அதனால் வந்து சும்மா மேலே வாசனைக்காக தான். இங்கே பாருங்கள், அப்படியே இன்னொரு கால் பாருங்கள். இந்த ஆட்டுக்கு அடுத்த கால், இந்த கால்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இதில் வந்துட்டு நீங்கள் கீழே திருப்பி பார்க்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தா தெரியாது உங்களுக்கு, சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை திருப்பி உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அது எவ்வளோ பெரிய புண்ணாக இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லேயர் வேப்ப எண்ணெயை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வச்சு நீங்கள் வந்துட்டு கட்டணும். ஸ்டார்டிங் ஒரு லேயர் வேப்ப எண்ணெய், அதுக்கப்புறம் மருந்து வச்சு நீங்கள் கட்டிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள், மேக்ஸிமம் 2 நாள், மினிமம் ஒரு நாள் நீங்கள் அவுத்து விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அது அப்புறம் சீவுக்கு வச்சிரும், ரணம் வச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறதுக்காக நீங்கள் அவுத்துருங்க. இன்னொரு கட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் அது என்ன பண்ணுதுன்றதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்துட்டு கட்டு போட்டு விடுங்க. ஆடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து அடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் அதுக்கான பதிலை நாங்கள் சொல்ல முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெகட்டிவாக நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பாசிட்டிவான கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சப்போஸ் வேறு எதனா பர்சனலாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் உங்கள் டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் வீடியோவிலேயே. அப்படி இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நன்றி.